பாகவதர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்று நம்முடைய திவ்ய தேச திருநாம அனுபவத்தில் 6வது திவ்ய தேசமான திருப்பேர் நகர் என்ற திவ்ய தேசத்தை பார்க்கலாம். 2 பாசுரங்கள் உள்ளன. அவை இரண்டையும் இன்றைக்கு பார்த்து விடலாம். முதல்ல ஒரு பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். ஆழ்வார் இந்த திருப்பேர் நகரில் சயன கோலத்தில் உள்ள பெருமாளுக்கு 2 திருநாமங்களை சூட்டுகின்றார். ஒன்று கோயில் பிள்ளை, இன்னொன்று திருப்பெயர் கிடந்த திருநாரணன் என்று 2 பேர் வைக்கிறார் பெருமாளுக்கு. இது ரெண்டுமே நம்ம இதில் சொல்லணும்னா செல்ல பேர்னு சொல்லலாம். சீனிவாசன் பேர் வச்சாலும் சீனு, சீக்கா இப்படி என்னென்னமோ பேர் வைக்கிற மாதிரி ஆழ்வார் திருப்பேர் கிடந்த திருநாரணன் என்றும் கோவில் பிள்ளை என்றும் ஒரு செல்ல பேர் வைக்கிறார். அதை ஒரு பாசுரத்திலே குறிப்பிடுகின்றார். பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். கொண்டல் வண்ணா இங்கே போதராயே, கோயில் பிள்ளாய் இங்கே போதராயே, தென்திரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே, உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புகவாய்ச்சிதானும் கண்டெதிரே சென்றெடுத்து கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே. அடுத்து ஆழ்வாருக்கு சூட்டிய ஒரு பாசுரம். ஆனால் இந்த பாசுரத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சரித்திரம் உண்டு. மதுரை பக்கமெல்லாம் இந்த சரித்திரம் நாட்டுப்புற கதை, அதாவது ஃபோல்க்ளோர் இல்லைன்னா செவி வழி கதை, அதாவது ஜஸ்ட் ஹியர்ஸே என்று இந்த சரித்திரத்தை சொல்லுவார்கள். திருவாலிருஞ்சோலை அழகர் கோவில், அதாவது மதுரையில் உள்ள அழகர் கோவில் ஸ்தல புராணத்திலும் இந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம். அந்த ஏரியாக்கெல்லாம் போனேன்னா இந்த அழகருடைய சரித்திரத்திலே இந்த சரித்திரமும் சொல்லப்படுகின்றது. அற்புதமான ஒரு கதை. இதற்கு வட இந்திய, அதாவது சமஸ்கிருத புராணங்களில் எந்த ஆதாரமும் எந்த குறிப்பீடும் கிடையாது. ஆனால் தமிழில் உண்டு, ஸ்தல புராணத்தில் உண்டு. அதாவது வருஷம் அழகர் திருமாலிருஞ்சோலையிலிருந்து மதுரைக்கு சித்திரை பௌர்ணமி அன்று ஆற்றில் இறங்கும் விழாவிற்காக வருவார். அழகர் கோவிலிருந்து அழகர் ஒரு வாரம் முன்னாடியே கிளம்பி வந்துடுவார். வரும்பொழுது வர வழி ஃபுல்லாக ஒரு 100கணக்கான மண்டபங்கள் உண்டு. ஒவ்வொரு மண்டபத்திலும் அழகர் அங்கே வந்து இறங்கி நின்று நிதானமாக எல்லா பக்தர்களுக்கும் சேவை சாதித்து விட்டு அதுக்கப்புறம் தான் மதுரைக்கு வருவார். அதுக்கு ஒரு வாரம் ஆயிடுன்றனால அழகர் ஒரு வாரம் முன்னாடியே கிளம்பி வந்துடுவார். இப்போ அழகர் வர்ற வழி ஃபுல்லாக மேளதாளங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பாட்டுக்கள், வான வேடிக்கைகள், ஒரே ஜெகஜோதியாக இருக்கும். சப்தம் நிறைய இருக்கும். ஒரு திருவிழா எப்படி நடக்கும்னு அங்கே உண்மையிலேயே போய் பார்க்கலாம். அப்படி ஆரவாரத்தோடு வருகின்ற அழகர் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே எந்த மேளதாளமும் கிடையாது, எந்த ஃபயர் ஒர்க்ஸும் கிடையாது, லைட்டு கிடையாது, சப்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. குவைட்டாக ஒரு 200 மீட்டர்ஸ், அந்த மாதிரி 200-300 மீட்டர்ஸ் இருக்கா. அந்த 300 மீட்டர்ஸ் அழகர் சத்தம் போடாமல் வருவார். கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் வேகமாக ஓடி வருவார். அப்புறம் அந்த 200-300 மீட்டர் தாண்டின உடனே பழையபடி அழகர் மீண்டும் வான வேடிக்கை, கிராக்கர்ஸ், லைட்ஸு, மியூசிக் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த 300 மீட்டர்ஸ் மட்டும் அழகர் அவ்வளவு குவைட்டாக வராரு. அதுக்கு என்ன காரணம்? ஒரு சரித்திரம் சொல்கிறார். அதாவது ஒரு முறை அழகர் இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆப்பம் விட்டு கொண்டிருந்த கிழவியிடம் அழகர் ஆப்பம் வாங்கி சாப்பிட்றாராம். வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த ஆப்பத்திற்கு காசு கொடுக்காமல் அப்படியே பாத்திரத்தோடு அழகர் ஓடி போயிடுறார். இன்றைக்கு வரைக்கும் எங்கே அந்த கிழவி பார்த்தா அந்த பாத்திரத்தையும் அப்புறம் காசையும் கேட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் சப்தம் இல்லாமல் வேகமாக ஓடுவதாக சரித்திரம் உண்டு. இன்றைக்கு வரைக்கும் அழகருடைய ஊர்வலத்தெல்லாம் பார்த்தேன்னா இந்த இடம் வரும்பொழுது இப்படித்தான் நடக்கிறது. எப்போலேருந்து அழகர் ஆற்றிலே இறங்கும் விழா ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த சரித்திரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே சரித்திரம் இதோடு நிற்கலை. அழகர் இப்படி ஓடி போனார். இங்கே அழகர் கோவில் பக்கத்தில் இருந்து பாத்திரத்தோடு ஓடி போன அழகர் எங்கே போனார்?
அதுக்கான கேள்வியை நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் திருப்பேர் நகர் பாசுரத்தில் பதிலளிக்கின்றார். திருமாலிருஞ்சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சி நிறைய புகுந்தான், குருமாமணி உந்து புனல் பொன்னித்தென்பால், திருமால் சென்று சேர்விடம் தென் திருப்பேரே. பாசுரத்தில் சொல்கிறார் பாருங்க, திருமால் சென்று சேர்விடம் தென் திருப்பேர். அதாவது அழகர் கோவிலிலே கிளம்பின அழகர் ஓடி வந்து இந்த தென் திருப்பேர் நகரில் அந்த அப்பக்கூட அந்த பாத்திரத்தோட இருக்கான் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார். ஆனால் சரி, அங்கே தான் பாத்திரத்தோடு வந்துட்டார். பாத்திரத்தில் இருக்கிற அப்பமெல்லாம் காலி பண்ணியாச்சு. இப்போ இந்த அப்பத்து மேலே இருக்கிற ஆசை எம்பெருமானுக்கு தீர்ந்துதான்னா இன்னும் தீரலையா. அதுக்கு இந்த க்ஷேத்திர சரித்திரத்தையும் சேர்த்து சொல்கின்றனர். அதாவது திருப்பேர் நகர் சரித்திரத்தில் சொல்கிறார், உபமன்யு அப்படின்ற ஒரு ராஜா துர்வாச முனிவரோட சாபத்தால் அவனுடைய பலமெல்லாம் போயிடுத்து. உடனே துர்வாசர் காலில் விழுந்து, சுவாமி மன்னிச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், எனக்கு பரிகாரம் சாபம் போகிறதுக்கு அப்படின்னு கேட்க துர்வாசர் சொல்கிறார், 1,00,000 அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணால் சாபம் தீரும்னு அவர் சொல்ல, இவர் வந்து இந்த க்ஷேத்திரத்தில் தென் திருப்பேர் நகரில் வந்து தங்கி அடியார்களுக்கு அப்படியே உணவளித்து வரான். அந்த 1,00,000 அடியார்கள் வரும்பொழுது கடைசியாக பெருமாள் வராராம். அது ஒரு பிராமணனுடைய வேஷம் பூண்டுண்டு இந்த க்ஷேத்திரத்துக்கு வரார். இந்த உபமன்யு ராஜாவை பார்த்து எனக்கு பசிக்கிறது அப்படின்னு கேட்க, இவர் தான் வைஷ்ணவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டுருக்காரு. அன்று செய்த அவ்வளவு சாப்பாட்டையும் இவருக்கு கொடுக்க கொடுக்க பெருமாள் தின்னுட்டே இருக்கார். அங்கே இருக்கிற எல்லாம் காலியாக போயிடுத்து, அடுத்து வர்றவாளுக்கு எதுவுமே இல்லை. இதை பார்த்த உடனே உபமன்யுவுக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே இந்த பிராமணனை பார்த்து, சுவாமி இன்னும் ஏதாவது வேணுமான்னு கேட்குறான். அதான் நம்ம முறையாச்சே, இன்னும் ஏதாவது வேணுமான்னு கேட்குறது தானே முறை. உடனே இந்த பிராமண வேஷத்தில் இருக்கிற பெருமாள் கேட்குறார், எனக்கு ஒரு குடம் அப்பம் வேணும் அப்படின்னு. இப்படி அப்பக்குடத்தை இந்த உபமன்யு அப்பம் கொடுத்த உடனேயே உபமன்யுடைய சாபம் தீர்ந்து போய்விடுகின்றது. அப்போ அவ்வளவு உணவையும் உண்டும் அப்பம் கேட்ட பெருமாள் அந்த பசி தீராததுனால எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. அந்த திருநாமம் வந்து ஆறாவயிற்றான் என்ற திருநாமம். அப்பமும் வேண்டும்னு கேட்டதுனால அப்பக்குடத்தான்ற பேரும், இங்கே ஆறாவது வயிற்றிலே இருந்தபடியால் அவ்வளவு உணையும் தின்று தீர்த்ததால் எம்பெருமானுக்கு ஆறாவயிற்றான் என்ற நாமமும் உண்டு. இதை நம்மாழ்வார் இந்த திருமாலிருஞ்சோலை பதிகத்தில், அதாவது திருவாய்மொழி 10:8 முதல் பாசுரம் இப்போ பார்த்தோம், சென்று சேர்விடம் தென் திருப்பேரே என்று. அதுக்கு அடுத்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய திருநாமத்தை, இந்த சரித்திரத்தை நமக்கு ஞாபகப்படுத்தும் விதமாக ஆழ்வார் சொல்கின்றார். பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சி நிறைய புகுந்தான், காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டும் ஆறா வயிற்றானை அடங்க பிடித்தேனே. ஆக திருப்பேர் நகர் என்ற திவ்யதேசம் திருமாலிருஞ்சோலை திவ்ய தேசத்திற்கு சம்பந்தப்பட்டது என்று நம்மாழ்வார் பாசுரத்திலே மறைமுகமாக குறிப்பிடுகின்றார். திருப்பேர் நகர் ஸ்தலபுராணத்தில் இல்லாவிட்டாலும் திருமாலிருஞ்சோலை ஸ்தலபுராணத்தில் பெருமாள் திருமாலிருஞ்சோலையிலிருந்து திருப்பேர் நகருக்கு ஓடி வந்தார் என்ற சரித்திரம் சொல்லப்படுகின்றது. ஒரு வித்தியாசமான பாசுரம் என்பதால் அடியேன் இந்த பாசுரத்தை தேர்ந்தெடுத்தேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. தாசன்.